வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் வைத்து 15/1/2026 அன்று அஇஅதிமுக தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஆரல்வாய்மொழி பேரூராட்சி மன்ற ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், ஊராட்சி சார்பு அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி, மாண்புமிகு இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிலிருந்து எடப்பாடி அவர்களை பொங்கலுக்கு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று 100 ரூபாயில் ஆரம்பித்து 2500 ரூபாய் வரை பொங்கல் பரிசு அளித்து கொடுத்தார்கள். பொங்கல் என்பது இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இதற்கு எதற்காக இந்த விழா இருக்கிறோம் என்றால், உழைப்பாளி விவசாயி நெல்லை அறுவடை செய்து அதை இறைவனுக்கு படைத்து, சூரியனுக்கு பகவானுக்கு படைத்து அதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விழாவாக இந்த விழா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வருகிறது. நாம் எப்படி இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்று கொண்டால், நமது மாதங்களை கணக்கெடுத்துக் கொண்டால் சித்திரையிலிருந்து ஆரம்பித்து பங்குனி நிறுத்தம் முடிகிறது. மாதந்தோறும் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் போய் உட்காருவான். அந்த ராசியில் உட்காரும் பொழுது அந்தந்த ராசிக்கு ஏற்ப அம்மன் விழாக்கள், கொடைகள், பங்குனி நிறுத்தங்கள் போன்ற நடக்கும். இந்த மாதம் சூரியன் மகர ராசியில் உட்காருவதால் இதற்கு பல பெயர் வைத்திருக்கிறார்கள். நாம் தமிழ்நாட்டில் இதை பொங்கல் விழா, பொங்கல் திருநாள் என்று கொண்டாடினோம். சிலர் பொங்கல் திருநாளை ஏற்றுக்கொள்வாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் சாமி கும்பிடுவா என்று தெரியவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவரும் பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பொங்கல் விழா என்பது இறைவனை வெளிப்பட்டதற்கு சமம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா, அதேபோல் புரட்சித் தலைவரினுடைய வழிவாசலில் வந்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைவருக்கும், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளுக்கும், கிளைக்கழகத்திலிருந்து ஒன்றிய கழகம், நகரக் கழகம், வட்டக்கழகம், பகுதிக் கழகம், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், எல்லா அணிச்சராக்கும் இனிய பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு
பொங்கலோ பொங்கல் என்று அனைத்து இடங்களிலும் நமது இயக்கத்தின் சார்பாக பொங்கல் விழா பல கிராமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை இளைஞர் சமுதாயத்தையும் மனமாற உளமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537